இந்த 5.7 எக்ஸசைஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபைண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். அது எப்படி ஃபைண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை வந்து நான் என்ன எடுக்கிறேன், y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 சரிங்களா. இப்போ எடுக்க முடியாது செகண்ட் டெரிவேட்டிவ் மூவ் பண்ண முடியாது. நம்ம எடுக்க முடியும் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், dy பை dx கண்டுபிடிக்கிறேன். அப்ப t பை dx தான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2. சொல்லுங்கப்பா, எக்ஸ் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் என்ன? 2x 2x பிளஸ் அடுத்த டைம் 3x ஓட டெரிவேட்டிவ் 3 2 ஓட டெரிவேட்டிவ் 0. இதை வந்து dy பை dx. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்றாங்கன்னா இந்த டேர்மை திரும்ப டெரிவேட்டிவ் பண்ணா செகண்ட் டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எகெயின்ஸ்ட் பண்ணனா அது செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ அதை எப்படி எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா dy பை dx ஆஃப் ப்ராக்கெட்ல ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dy பை dx. ஓகேங்களா, ஈக்குவல் டு dy பை dx ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. அப்போ என்ன பண்ணலாம் 2x பிளஸ் 3. சரிங்களா. அப்போ இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து எப்படி செகண்ட் டெரிவேட்டிவ் நோட் பண்ணுறாங்க பார்த்துங்க, டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x டெரிவேட்டிவ் பண்ணப்பா x ஏன் 2x டெரிவேட்டிவ் பண்ணா சார் 2 3 டெரிவேட்டிவ் பண்ணா 0. அப்போ இதுதான் நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ என்ன பண்றாங்க சார் தேர்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் நான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் சார். நீங்க வந்து ஃபாஸ்ட் எடுங்க. ஓகே, பார்த்துருக்கீங்களா. அப்போ இந்த சம் போட்டுருவீங்க, இது என்ன கிடைக்கும், ரெண்டு டைம் டெரிவேட் பண்ணால் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா. அப்போ தேர்ட் சம் போட்டுடலாமா. தேர்ட் சம் என்ன வரும் சொல்லுங்க, எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். அப்போ என்னாச்சு dy பை dx என்ன ஃபார்முலா, u இன்ட்டு v மெத்தட். u dash v plus uv dash. சொல்லுப்பா என்ன ஒன்று u dash வேல்யூ சார் 1 cos x 1 cos x into u x. v dash வேல்யூ minus sin x மைனஸ் sin. அப்போ என்ன கிடைக்குது சார் x டெரிவேட் பண்ண 1 சார் வரும். அதான் ஒன்று இங்கே எழுதிட்டு எக்ஸ் டெரிவேட் பண்ண ஒன்று இங்கே சார் 1 வரும்னு டவுட் இருந்துச்சு சார். என்னம்மா டவுட்டா இருந்துச்சு சார். ஒன்று தாண்டா வரும், டவுட்டே வேணாண்டா. இல்லை அப்படி இருந்தால் ஃபார்முலா படிச்சுக்க, டவுட் இருந்தால் ஃபார்முலா படிச்சுக்கோ. ஃபார்முலா என்ன சொல்லுது, ஓகே சார். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன, எக்ஸ் பவர் 1ன்னு இருக்கும், எக்ஸ் பவர் 1ன்னு இருக்கும். அப்போ என் வேல்யூ என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1. அப்போ என்ன நடக்கும் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0, 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 0, 1 இன்ட்டு 1 இதுதான் கான்செப்ட். அது வந்து நம்ம ஷார்ட்டாக டைரெக்டாகவே என்ன படிச்சிட்டோம், ஒன்றுன்னு நம்ம படிச்சோம். சரிங்களா, டைரெக்டாக ஒன்று படிச்சோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிஞ்சுது கரெக்டுங்களா. இது dy பை dx. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வருது, எகெயின் இதை வந்து டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன minus sin x. எகெயின் இதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, எகெயின் இதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம் மைனஸ் sin x. செகண்ட் டைம் என்ன பண்ண போறீங்க, செகண்ட் டைம் வந்து uv மெத்தட் அப்ளை பண்ண போறீங்க. அப்போ சொல்லுங்க மைனஸ் ப்ராக்கெட்ல சொல்லுப்பா x ஓட u dash v plus uv dash செகண்ட் டைம் சார் 1 cos x sin x plus இங்கே sin x ஓட டெரிவேட்டிவ் cos x. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. அப்போ என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு sin x
minus sin x minus x into cos x. என்னாச்சு sin x கட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது d squared y by dx squared equal to minus x into cos x. கரெக்டுங்களா? அப்போ நல்லா பண்ணுங்க. x into cos x என்ன எழுதலாம்? x into cos x y எழுதலாமா? அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ப்ரூவ் தட் கூட கேட்பாங்க. அப்போ பாருங்க x into cos x வந்து y ன்னு வருது. அப்போ d squared y by dx squared equal to minus y. அப்போ இது என்ன எழுதலாம்? Which implies that d squared y by dx squared plus y equal to 0. இந்த மாதிரி கூட பண்ணி காட்டலாம். சரிங்களா? மேபி ப்ரூவ் தட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட கேட்பாங்க. சரியாப்பா? சரி. இதுலேயே ஃபிஃப்த் சம் போடுறோம் பாருங்க. ஃபிஃப்த் சம் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 5ல என்ன சொல்லிக்கிறேன் சொல்லுங்க. y equal to புக் இருக்குதா பகையில் within புக் இருக்குதுங்களா? சார் புக் எடுக்கிறேன் சார் வரும். 5.7 exercise fifth sum. Sir, x cube log x. X cube log x. சொல்ற கணக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dy by dx. சொல்லுங்க என்ன நடக்குது சொல்லுங்க. uv Sir, 3x square log x plus x cube 1 by x. divided by x. x by x. கட் ஆயிரும். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது 3x square log x plus x square. கரெக்டுங்களா? கரெக்டாமா? Yes sir. dy by dx. அப்போ இதுக்கு என்ன பண்ண போறீங்க? d squared y by dx squared கண்டுபிடிக்க போறீங்க. சொல்லுங்க again. இது என்னது? இது வந்து u, இது வந்து v. இது வந்து டைரக்டாவே வந்துடும். சொல்றாங்க u dash 6x log x plus 3x square divided by x plus இந்த டைமோட x square 2x இதுவும் கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்குது 6x log x. இது என்ன கிடைக்குது 3x plus 2x plus 5x எழுதலாமா? 6x. ப்ளஸ்ஸா? ஓகே சார். அப்போ என்னாச்சு d squared y by dx. சரியாமா? எஸ் சார். சரி, மற்ற சமயம் எது போட்டுருவேன் எது போட மாட்டேன்னு சொல்லி நம்ம அடுத்தது போகலாம். 8 போட்டுருவேன் tan inverse of x. 9th log of log x. 9th ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 9th ஒன். 9th ஒன்று ஈஸி தானே சார்? அது பாரு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். log of log x இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஓகே, செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஏ சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன dy by dx. என்ன ஆகும் பார்க்கலாம். 1 by log x. 1 by log x. log x 1 by x 1 by x. அப்போ x into log x என்னலாமா? எஸ் சார். இது செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கு d squared y by dx squared. சொல்றாங்க. சரி இது எப்படி ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் நான் கற்றுக் கொடுத்துறோம் பார்த்துக்கங்க. x into log x ஓல்டு இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா மேலே கான்ஸ்டன்ட் எடுக்கணும், டேரெக்டாக ஓல்டு இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். அப்போ இது என்னது n into -1 into x into log x ஹோல் பவர் -1 -2 அப்புறம் என்ன பண்ண போறீங்க? இதை டெரிவேட்டிவ் பண்ண போறீங்க. இது u into v மெத்தடில் பண்ண போறீங்க. அப்போ என்னாச்சு u dash 1 into log x plus x by x 1. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது -1 plus log x divided by பவர் வந்து இதாக இருக்கிறனால நான் கீழே எழுதிக்கிறேன் x log x whole square. அவ்வளோதான். இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட். ஃபங்க்ஷன் and u will be.
இல்லைனாலும் நீ டைரெக்டாக பண்ணணும்னா யூபிவி மெத்தடை போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படின்னு அடுத்த ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். சரி கண்ணு. 11th 12 பார்த்தலாமா? மற்றெல்லாம் நீங்கள் இங்கே உள்ள போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாமா? ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 11 என்ன சொல்லிக்கிறாங்க? y equal to 5 cos x minus 3 sin 3 x. sin x ப்ரூவ் இட் என்ன சொல்கிறான்? plus y equals to இதை ப்ரூவ் இட்ல கேட்குறேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் சொல்கிறாங்க என்ன நடக்குது? 5 into cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன? minus sin x minus 3 minus 3 cos x cos x. அப்போ என்ன நடக்குதுங்க? minus 5 sin x minus 3 cos x. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படிங்க? d squared y by dx squared. என்னடா நடக்குதுங்க? இதுக்கு வேற மைனஸ் காமன் எடுத்துங்க. மைனஸ் காமன் எடுத்துனா கிடைக்கும் 5 sin x plus 3 cos x வரும். சரிங்களா? இப்போ டெரிவேட்டிவ் எப்படிங்க? மைனஸ் வெளியே இருக்குது. அப்போ இது உள்ள இருக்கிறது டெரிவேட்டிவ் எப்படிங்க? 5 cos x plus 3 minus 3 sin x. அப்போ இது எதனோட வேல்யூ செக் பண்ணுங்க? 5 cos x plus minus 3 sin x ரெண்டு சேமாக வருதா? அப்போ என்ன கிடைக்குது? d squared y by dx minus y minus y. கரெக்டுங்களா? அந்த மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா ப்ரூவ் இட் எக்ஸாம் பண்ணுங்க. அப்போ d squared plus y equal to 0. அவ்வளோதாங்க. டவுட் இருக்குதா? no sir. சரி, கொஸ்டின் 11 முடிஞ்சிச்சுன்னா 12 பார்க்கலாமா? Yes sir. 12th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? y equal to என்ன சொல்லிக்கிறாங்க? cos inverse of x. பட் என்ன சொல்லிக்கிறாங்க? d square y by dx square in terms of y alone. அப்படின்னு என்ன கேட்குறேன்? in terms of y alone என்ன சொல்லிக்கிறாங்க? in terms of y alone சொல்கிறாங்க. அப்படின்னு மீனிங் என்ன கேட்குறேன்? சார் y வச்சு பண்ணுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் மட்டும் இருந்தால் போதுங்களா? அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இது வந்து நான் வேறு மெத்தடில் போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த டேம் இங்கே மூவ் ஆயிருமா? அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய்ன்னு எழுதலாமா? எஸ் சார். அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன், நாட் ஃபார் ஒய். அப்போ அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருந்தது வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் இதனால் வரைக்கும். கரெக்டுங்களா? பட் இந்த கேஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறேன், நாட் ஃபார் எக்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன்? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? டி பை டிஎக்ஸ் போல டிஒய்ன்னு வரும். சரிங்களா? ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இங்கே என்ன கிடைக்கும்? cos y. சார் இந்த சைடு மட்டும் ஏன் சார் x? y தான் cos y கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்போ என்ன நடக்கும்? இந்த கம்ப்ளீட் பண்ண என்ன கிடைக்கும்? dx by dy கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அது ரைட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ண கிடைக்கும் minus cos y மைனஸ் sin y. கரெக்ட்டுங்களா? sin சார். இப்போ இதுக்கு எகைன் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. என்ன நடக்குது? d square y by d square x by dy square. சரி, இதை பண்ண முடியாது. இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எழுதுறேன். ஏன்னா நம்ம டி ஸ்கொயர், இதுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதுவேன். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன ஆகும்? dy by dx ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன்.
1 மைனஸ் சார் sin yக்கு அந்த y எதுவும் பண்ண வேண்டாமா சார்? எதுவுமே பண்ண வேண்டாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன y கிடைக்குது? அப்போ dy பை dx ஈக்குவல் என்ன கிடைக்குது? மைனஸ் கொசிக்கன் ஒய்னு வருமா? ஓகே சார். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு எஸ் செகண்ட் சார். டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. y அலோன் தானே, இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. இப்போ இந்த டைமுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், கரெக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ பண்ணும்போது என்னது? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன நடக்குமாக என்ன? மைனஸ் கொசிக்கன் ஒயினோட பாருங்க என்னது? எகைன் மைனஸ் வரும், கரெக்டுங்களா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். கொசிக்கன் ஒய் இன்ட்டு காட் ஒய், கொசிக்கன் ஒய் இன்ட்டு காட் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், கரெக்டுங்களா? இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? இந்த ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கொசிக்கன் ஒய்யோட ஃபார்முலா கொசிக்கன் இன்ட்டு காட்டு. பட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிக்கிறேன். அதனால் எகைன் எனக்கு டிஒய் பை டிஎக்ஸ் வரும், கரெக்டாமா? இப்போ விச் இம்ப்ளைஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிக்கன் ஒய் இன்ட்டு காட் ஒய். டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு அதை அப்ளை பண்ணிருக்கேன். டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ என்ன? மைனஸ் கொசிக்கன் ஒய். அப்போ என்னாச்சு? மைனஸ் கொசிக்கன் ஒய். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. கொசிக்கன் ஒய் இன்ட்டு கொசிக்கன் ஒய், கொசிக்கன் ஸ்கொயர் ஒய். அப்போ மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு காட் ஒய். இது நம்மளோட சரிங்களா? இது ஒன் மெத்தட், சரிங்களா? இது ஒன் மெத்தட். நான் என்ன பண்ணேன்? இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மாதிரி மாற்ற போகிறோம். நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். இதே மெத்தட் 2க்கு நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். டைரக்டாக பண்ணுற மாதிரி முடியாதா? டைரெக்டாக பண்ணிக்கலாம், பண்ணினாலும் கொஞ்சம் லென்த்தாக போவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதே வச்சுட்டே போடுறேன். காஸ் காஸ் ஒய், ஓகே, காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்கிறேன். நீ டேரெக்டாகவே டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னே போட்டுக்குவேன். டேரெக்டாகவே டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னே போட்டுக்குவேன். அப்போ என்ன நடக்குது? லெஃப்ட் சைடு என்னவும் மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் என்னது? 1, கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ என்ன இதுலேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் என்ன எழுதிங்க? டிஒய் பை டிஎக்ஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 பை சைன் ஒய், கரெக்டுங்களா? அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் ஒய் டேரெக்டாகவே வந்துச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுக்கு மேலே உன்னோட பழைய ஸ்டெப்பு ஏற்கனவே ப்ரீவியஸ் மெத்தட் போடலாம் அந்த ஸ்டெப். அப்போ என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு கொசிக்கன் ஒய் இன்ட்டு காட் ஒய் இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வருது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் செகண்ட் தெரியல இந்த வேல்யூன்னு. அப்போ அப்ளை பண்ணுங்க. அப்போ மைனஸ் கொசிக்கன் இன்ட்டு கொசிக்கன், கொசிக்கன் ஸ்கொயர்டு. அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு காட் ஒய். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன 12th கொஸ்டின் எதிர அப்படி போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம், சரிங்களா? மேபி நீ செகண்டாக போட்டோம்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுக்கோங்க, சரியாம்மா? செகண்டாக போடுறது ஈஸியாக தானே சார் இருக்குது? போட்டுக்கலாம். உனக்கு எது மெத்தடுங்கிறது நிறைய இருக்குது தானே. இன்னும் 3வது மெத்தட் கூட இருக்குது. 3வது மெத்தட் என்னது? ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிறானா, நீ டேரெக்டாகவே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடி. என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், கரெக்டுங்களா? எகைன் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடி. டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதை டெரிவேட்டிவ் பண்ண என்ன கிடைக்கும்? இதை டெரிவேட் பண்ண என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபிகேஷன் சொல்லி பார்க்கலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது மேலே போச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1/2 இன்ட்டு 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x, கரெக்டா? இந்த ஸ்டெப் உனக்கு புரியுதா? இதனோட டெரிவேட்டிவ் சொல்லு. இதனோட டெரிவேட்டிவ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லு. அது கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால தான் நான் அந்த மெத்தட் எடுக்கல. அந்த மெத்தடையும் போடலாம். உனக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீ போட்டால் போதும். என்ன சொன்னேன்? ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ்னு கிடைக்குது. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட பார்க்கலாம் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டுங்களா? அப்போ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் என்ன கான்செப்ட்? மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப்
இந்த பவர் வந்து மேலே வந்துடும். அப்படின்னா மீனிங் என்ன? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1/2. கரெக்டாடா கண்ணு? அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1/2 மைனஸ் 1 இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் எல்லாத்தையும் டவுட் இருக்குதா? விதின் டவுட் இருக்குதுங்களா? பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே. நோ சார். நோ டவுட். அப்போ அடுத்தது டெரிவேட்டிவ் எழுதுறேன். டெரிவேட்டிவ் எழுதும்போது என்ன ஆகும்? இது கிடைக்குது. அப்போ இந்த டூவும் கட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்குது என்னது? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் 3/2. சரிங்களா? அப்போ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் அலோன், இதுதான் நம்மளுடைய எக்ஸுள்ள ஆன்சர். அவன் கொடுத்தது என்ன கொடுத்துக்கிறான்? டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் அலோன்னு சொல்லிட்டான். ஒய் அலோன்னா நம்மளுக்கு எக்ஸ் அங்கே இருக்கக்கூடாது. அதனால இதுலேருந்து என்ன பண்ண போறீங்க? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஒய்னு வருது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க? எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ் ஒய் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் மைனஸ் 3/2. கரெக்டுங்களா? எஸ் சார். இது மைனஸ் காஸ் ஒய் sin ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் மைனஸ் 3/2. கரெக்டுங்களா? இந்த டைம் கட்டாயிருமா? அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் காஸ் ஒய் என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை sin கியூப் ஒய். கரெக்டுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 1 பை sin கியூப் ஒய். அப்போ இது என்னதுலாம்? மைனஸ் காஸ் ஒய் டிவைடட் பை sin ஒய் இன்ட்டு 1 பை sin ஸ்கொயர் ஒய். கரெக்டுங்களா? அப்போ இது எப்படி இருந்தால் மைனஸ் காட் ஒய் இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் ஒய். அவ்வளோதான். எந்த மெத்தட் போட்டாலும் உனக்கு ஆன்சர் வந்துடும். இந்த ப்ராப்ளத்தையும் நான் 3 மெத்தட் போட்டு காட்டிக்கிறேன். இது எது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்க. சரிங்களா? ஓகே சார். ஒரே ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ எதனால நான் மாற்றினேன் அப்படிங்கிறதுக்கு உனக்கு ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறான். பட் அவன் என்ன கேட்குறான்? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறான்? ஒய் அலோன்ட்டான். அதுதான் பிரச்சனை. இங்கே என்ன சொல்லிக்கிறான்? ஒய் அலோன்ட்டான். சரிங்களா? ஒய் அலோன்ட்டான். ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் மட்டும்தான் இருக்குங்கிறான். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் ஒர்க்கு. எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். இல்லை சார் எனக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா இதையே தான் வச்சு போடுவீங்கன்னா இது வந்து நிறைய ஐடியா உள்ள இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், எக்ஸ் இதோட நம்ம டெரிவேட்டிவ் முடிஞ்சிருச்சு. அப்படியே வச்சு போடுங்க. இதோட நம்ம டெரிவேட்டிவ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன போடுறீங்க? மறுபடியும் எக்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. திரும்ப எக்ஸை கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நிறைய ஸ்டெப் இன்வால்வ் ஆகும். அப்போ அந்த ப்ரூதட்டில் என்ன கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி மாற்றிக்கணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? பிளான் பண்ணி மாற்றிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மாதிரி நிறைய கொஸ்டின் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பக்கம் அனுப்பிக்கிறேன். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கொஸ்டின் பக்கமாக கேட்டுக்கிறாங்க. ஒய் அலோன் எக்ஸ் அலோன் இல்லைன்னா அவனே டேரெக்டாக வந்து ப்ரூவ் தட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் ஒரு கொஸ்டின் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இது எப்படி போடுவேன்? ஏன் போட வேணும்? இது வந்து 2024 கொஸ்டின் நம்பர் 21 கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ போட்ட ஐடியா தான் என்ன? இப்போ போட்டோம்னா ஏன் மாற்றணும்னு உண்டான ஐடியா இதுதான். இந்த கொஸ்டின் எப்படி போடுவேன்? கொஸ்டின் வந்து பார்த்தியா? சார் பார்க்குறேன். இது வெளியே போயிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருந்தேன். இந்த கொஸ்டின் தான். சரிங்களா? அப்போ என்ன சொன்னீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் tan of root x. ஏன்னா ப்ரூவ் என்ன சொல்கிறான்? ப்ரூவ் தட் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்லிக்கிறோம்? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்
ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய் பை 4 டிவைடட் பை 4y டிவைடட் பை 4y கொடுத்துருவாங்க. டிவைடட் பை 4y எப்படி போடுவீங்க? y இது கொடுத்துட்டா dy by dx in terms of x ல வரணும். பட் பார்த்துங்க ஆன்சர் பாருங்க, ரூட் எக்ஸ் தவிர மற்றது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. எப்படி போடுவீங்க? சரிங்களா? எப்படி போடுவீங்க சொல்றேன். எப்படி போடுவீங்க? எனி ஐடியா? இப்போ போட்டோம்னா அதே கான்செப்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிங்க. முடிஞ்சிருச்சு ப்ராப்ளம். என்ன சொன்னேன்? இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் எக்ஸ் இருக்குதா, அப்போ வெறும் ரூட் எக்ஸ் மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க, இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஏன்னா ரூட் எக்ஸ் கொடுத்துக்கிறான். அப்போ வெறும் ரூட் எக்ஸ் மட்டும் என்ன? சூப்பர். 2024 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? நீங்க சொன்னது கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் என்ன கிடைக்குது? tan of root x. கரெக்டா? ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ என்னாச்சு? ரூட் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? tan inverse of y ஸ்கொயர். கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? சார் சரி, வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுங்க, நாட் ஃபார் y. x பண்ணுங்க. சாரி, x வேண்டாம், y பண்ணுங்க. y பண்ணுங்க. y பண்ண என்ன கிடைக்கும்? சார் y பண்ணிட்டு x பண்றது குழம்புற மாதிரி இருக்கு சார். நான் x பண்றேன். சரி, x பண்ணு. x பண்ண என்ன கிடைக்கும்? 1/2 root x இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் என்ன கிடைக்கும்? 1 tan inverse ஆஃப் பார்க்கலாம் y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் y பவர் 4 இன்ட்டு 2y. கரெக்டுங்களா? இன்ட்டு என்ன கிடைக்கும்? dy by dx கிடைக்கும். கரெக்டுங்களா? இன்ட்டு dy by dx கிடைக்கும். இது என்ன டவுட் இருக்குதா? விதின் ரைட் ஹேண்ட் சைடு என்ன டவுட் இருக்குதா? 1 minute பார்த்துட்டு. சார் 2y எப்படி சார் இருந்துச்சு? புரிஞ்சு. அப்போ என்னாச்சு? எல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. நம்ம dy by dx வேணும். அப்போ எல்லாம் கிராஸ் மல்டிப்ளை என்னவோ 1 இந்த ரூட் எக்ஸ் மட்டும் அந்த பக்கம் போகும். கரெக்டாக? இந்த ரூட் எக்ஸ் மட்டும் அங்கே போகும். அப்போ என்னாச்சு? இது நியூமரேட்டர் போயிருமா? இது நியூமரேட்டர் போயிடும். அப்போ 1 ப்ளஸ் ஒய் பவர் 4 டிவைடட் பை இந்த 2 மட்டும் வச்சுங்க. இந்த 2வும் இந்த 2yயும் வந்து என்ன கிடைக்கும்? 4yன்னு வரும். ஈக்குவல் டு இந்த ரூட் எக்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரூட் எக்ஸ் இன்ட்டு dy by dx. செக் பண்ணு வந்துச்சாங்க. செக் பண்ணுங்க வந்துச்சாங்க. ரூட் எக்ஸ் இன்ட்டு dy by dx வந்துருச்சு. அவ்வளோதான். நீ டைரெக்டாக போட்டால் என்ன நடக்கும்? அப்போ என்ன ஃபங்க்ஷன் ரைட் சைடு ப்ரூவ்டில் கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டேமை மாற்றிக்கிட்டு போடணும். டைரெக்டாக போடாமல் மாற்றிக்கிட்டு போடணும். ரிசல்ட் டைரெக்டாக வந்துடும். இல்லைன்னா நம்ம லாக் ஆகிடுவோம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த கொஸ்டின் தான் இப்போ நம்ம ஏன் போட்ட அந்த கொஸ்டின் ஒய் அலோனுங்கிற கான்செப்டை வச்சு நம்ம போட்டோம். அப்போ ஒய் அலோனுங்கிற போது என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஒய் அலோன் இல்லை ஒய்